ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நிலைநிறுத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில சபையில உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு கடந்து வந்து உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறார். அவர் நமக்கென்று பெரிய காரியங்களை செய்வார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் எசையாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மலடி என்றதான பெயரை பெற்றவர்கள் துக்கமான வார்த்தை, சங்கடமான வார்த்தை. ஆனால் அவளை பார்த்து சொல்கிறது என்ன என்று கேட்டால், கவலைப்படாதே, ஆனந்தமாய் முழக்கமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் உன்னுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு, உனக்கு பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுற, ஆனா அந்த பிள்ளைகள் வந்து தங்கும்படியாக உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பிரைஸ் தி லார்ட். காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தை கூட இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே என்று திகைக்கிறதான் உனக்கு ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறது, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆகையினாலே உன்னுடைய இடத்தை விரிவாக்கு, வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கென்று உன் இடத்தை விசாலமாக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில என்ன நடக்கும் என்று கேட்டால், உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும். நீ உன்னுடைய வாழ்க்கை விசாலமாக்க விரும்பும் போது, உன் எல்லைகள் பெரிதாகப்படுகிறது காணும் பொழுது, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்கப்படும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் நாவுகள் எழும்பும். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்கள் நீதியுமாய் இருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், தேவனுடைய ஊழியத்தை எந்த விதத்தில் செய்கிறவர்களானால், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என்ன அந்த சுதந்திரம்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவுகளையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான நீதியாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இடத்தை விசாலப்படுத்து, இடம் கொண்டு பெருகுவாய். தேவனாய் கர்த்தர் இதை செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த வேளையில் தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஆயிஸ்தோம். இந்த வார்த்தைகளின்படியே உமது பிள்ளைகளை இடம் கொண்டு பெருக செய்வீராக. விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. God bless you abundantly again and again and again and again. Amen.